ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி திருச்செந்தூர் தான் போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டெலிவரிக்கு அப்புறம் மொட்டை போகிறோம் அப்படின்னு. அப்படியே மொட்டை போட்டுட்டு பாப்பாவுக்கு பேர் வைக்க போகிறோம். நம்ம திருச்செந்தூர் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்செந்தூர் வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து எனக்கு மொட்டை போடுறோம், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பேர். தங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நல்லபடியாக டெலிவரி ஆனதுக்கப்புறம் குழந்தையை தூக்கிட்டு கோயிலில் பேர் வச்சுட்டு அப்படியே எனக்கு மொட்டை போடுறதா நியமிக்கம் போட்டிருந்தேன். அதுக்காக தான் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். மற்றபடி ஃபெஸ்டிவல் டேஸ் லீவு நாளில் வந்தோம் அப்படின்னா கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரப்போ வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாத நாளில் கூட்டு வந்து சிரமப்படாமல் அவங்கள பார்த்து நம்ம வந்து கூட்டு போக முடியும். நம்ம வந்து இப்போ மொட்டை தான் போட போகிறோம். மொட்டை போடுற இடத்துல தான் நிற்கிறோம். இங்கே வந்து மொட்டை போடுறதுக்கான டோக்கன் வந்து ஃப்ரீ தாங்க. நம்ம இதை கொண்டு போய் இந்த டோக்கனை கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்க மொட்டை போட்டு கொடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் கட்டணம் எதுவும் வந்து செலுத்த வேண்டியதில்லை, காசும் கொடுக்க தேவையில்லை. நம்ம இப்போ மொட்டை போடுற ரூமுக்கு தான் போகிறோம். அந்த மொட்டை போடுற ரூமுக்கு பக்கத்துலேயே உங்கள் குழந்தைங்களுக்கு காது கீது குத்தணும் அப்படின்னா அது பக்கத்துலேயே ரூம் இருக்குங்க. அங்கேயே கூட வந்து நீங்கள் காது குத்திக்கலாம். நம்ம இப்போ கொண்டு வந்த டோக்கனை வந்து இங்கே கொடுத்து தான் நம்ம மொட்டை போட போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா திருவிழா டைமில் ரொம்ப ஃபெஸ்டிவல் டைம் கூட்ட நேரத்தில் வந்து ஃபுல்லாக வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ வந்து கூட்டம் கம்மியாக இருக்கிறப்ப வந்து அதுக்கு தக்கன வந்து ஆள் இருப்பாங்க. ஆனால் திருச்செந்தூரில் வந்து கூட்டமில்லாத டைம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா நாள்லேயும் கூட்டம் இருக்க தான் செய்யும். நம்ம இப்போ மொட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து கடற்கரையில் குளிக்க தாங்க போகிறோம். நம்ம திருச்செந்தூர் அப்படின்னாலே முருகருக்கு அப்புறம் வந்து இந்த கடற்கரை தான் ஞாபகம் வரும். குழந்தைங்கள்லாம் கூட்டு வந்தோம் அப்படின்னா வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷமாக வந்து குளிப்பாங்க. திருச்செந்தூர் அப்படின்னாலே ஆளுக்கு முன்னாடி வந்து கிளம்பிடுவாங்க. என்னோடய கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் நான் போன கோயிலும் திருச்செந்தூர் தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோடய 2 பாப்பாவுக்கும் இந்த திருச்செந்தூரில் தான் மொட்டை போட்டிருக்கோம். அடுத்து 3வது பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நான் மொட்டை போடுறதுக்காக வந்திருக்கேன். அப்புறம் கடலில் குளித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நாளிக்கிணறில் வந்து குளிக்கணுங்க. குளிச்சு முடிச்சுட்டு நம்ம சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே தூண்டுகை விநாயகர் கோயில்னு இருக்குங்க. இங்கே கும்பிட்டு நம்ம முருகர் சன்னதிக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த விநாயகர் கோயிலுக்கு வெளியில் சூடமூர்த்தி ஒரு தேங்காய் வாங்கி நம்ம எரிஞ்சோம் அப்படின்னா வந்து அந்த வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து முருகரை தரிசிக்க வந்திருக்கிறோம். நம்ம குடும்பத்தோடு வர்றப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் லீவு நாள் சனி ஞாயிறு அப்புறம் முருகருக்கு விசேஷமான நாட்களில் வந்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டமாக இருக்கணும். கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம வந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்னா மற்ற நாட்களில் இடைப்பட்ட நாட்களில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கூட்டம் இல்லாமல் இருக்கும். நம்ம குடும்பத்தோடு வராமல் வந்து தனிநபராக இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வரோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் வந்துக்கலாம். ஏன்னா நம்ம கூட்டத்தில் வந்து தரிசனம் பண்ணுறப்போ வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படிலாம் ஆகிறப்போ வந்து குழந்தைங்களை வச்சு சமாளிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம தனியாக இருந்தோம் அப்படின்னா வந்து அதை சமாளிச்சிடலாம். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்கிறேன். நாங்கள் தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோங்க. நாங்கள் நார்மலான டேஸில் தான் வந்தோம். ஏன்னா குழந்தைங்களை வச்சு கூட்டத்தில் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்புறப்போ வந்து வள்ளி குகையை வந்து பார்த்தேங்க. நான் நிறைய டைம் வந்து போயிருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வெளியூர்லேருந்து வர்றவங்க வந்து இந்த வள்ளி குகையை வந்து பார்க்காம போயிடுறாங்க. தயவு செஞ்சு மறக்காமல் போய் பாருங்கள். இதுக்கு வந்து பெரிய ஒரு வரலாற்று கதையே இருக்குது. அதனால் அடுத்த டைம் வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. போகிறப்ப வந்து பாப்பா அவங்களுக்கு டாலர் அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு அண்ணன் விற்றாங்க. அவங்க கிட்ட சாவியில் போடுற மாதிரி கீ செயின் அப்புறம் டேஷ்போர்ட்டில் வைக்கிற மாதிரி வேல் முருகன் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம வேணுங்கிறத வந்து வாங்கியாச்சுங்க. பாப்பாவுக்கு வந்து பேர் வச்சிட்டிங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பாப்பாவுக்கு பேர் வச்சாச்சுங்க. நம்ம முருகன் கோயில் சன்னதியில் தான் வச்சுருக்கிறோம். பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்லிடுறேன். தங்கம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நியமிக்கம் போட்டுட்டு நல்லபடியாக குழந்தை பிறந்தது உன் சன்னதிக்கு வந்து பேர் வைக்கிற முருகா அப்படின்னு. என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா பேர் யாழ்னி, 2வது பாப்பா பேர் மகிஸ்ரீ, இந்த பாப்பா பேர் ஆதிரா. பேர் நல்லா இருக்குதாங்க, ஆதிரான்னு வச்சுருக்கேங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.